ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் என்று நாம் தியானித்தோம். இன்று அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு அவர் ஒரு நல்ல ஆலோசகர். He is our counselor. ஆமென். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். மனிதனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு அநேக நேரங்களில ஏமாற்றம் அடைகின்றோம். அவர்கள் நம்மை நடத்துகிற விதங்களும் நம்மை நடத்துகிற வழிகளும் வித்தியாசமானவைகள். அநேக நேரங்களிலே அவர்கள் சொல்கின்ற காரியங்களை செய்வதில்லை. எனவேதான் இந்த நாளிலே நம்முடைய நல்ல ஆலோசகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனை நாம் வருவோம். வேதம் சொல்கின்றது, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்களும் நானும் கண்ணீரின் பாதையில் இருக்கின்ற போது, கஷ்டத்தின் பாதையில் இருக்கின்ற போது, இருதயத்தின் பாரமான நேரங்களிலே தேவனிடத்தில் சென்று ஆலோசனை கேட்க தவறி விடுகின்றோம். மனிதர்களிடத்தில் செல்கிறோம். ஆனால் இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஆலோசகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின் இடத்துக்கு நாம் செல்வோம். அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அவருடைய ஆலோசனைகள் சத்தியமானவைகள். கர்த்தாவே, நீரே என் தேவன், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், சத்தியமான ஆலோசகர் மாத்திரமல்ல, அவர் நித்தியமான ஆலோசகரும் கூட. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்குமாம். ஆமேன். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆலோசனை கர்த்தரை ஆகிய இயேசு கிறிஸ்துவனை நாம் செல்வோம். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் ஆலோசனைகளை சிறந்தவர். அமேன். அவர் உமது மனவிருப்பத்தின்படியே உனக்கு தந்தொருளி உமது ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராம். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நல்ல ஆலோசகரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகள் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியர்களும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.